كلمات الله التامات كلها شيطان. بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: يا رسول الله إن لي جارين فإلى أيهما أهدي؟ قال: إلى أقربهما منك. பாபர் ரவாஹுல் புகாரி. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பாக்கியம் நிறைந்த நல்முத்துமார்களே, அருமையான மக்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, வாகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னலி ஜாரை, எனக்கு 2 அண்டை வீட்டுக்காரங்க இருக்காங்க, பக்கத்து வீட்டு 2 வீடு இருக்கு. எனக்கு அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய உரிமைகள், அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகளில் யாருக்கு நான் முதன்மையாக செய்ய வேண்டும்? இங்கேயும் பக்கத்து ரைட்டர்லயும் இருக்காங்க, லெப்ட்லயும் இருக்காங்க. யார் எனக்கு அண்டை வீடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது 2 பேருக்கு யார் நான் அன்பளிப்பு கொடுத்தால் யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல அக்ரபுமா மின்க பாபர், உன்னுடைய வீட்டு வாசலுக்கு எந்த வீட்டு வாசல் நெருக்கமா இருக்கோ அந்த வீட்டு வாசல் தான் உனக்கு நெருக்கமான வீடு அப்படின்னா. உன் வீட்டு வாசலுக்கு பக்கத்து வீட்டு வாசல் எது நெருக்கமாக இருக்கும் அவங்கதான் உனக்கு அண்டை வீடு, அவங்களுக்கு அந்த அன்பளிப்புகளை வழங்கிக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் வந்து அபூதர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா தபஹத பரஹதன், நீ உங்களுடைய வீட்டில் சமையல் செய்தால், சமையலுக்கு இறைச்சி போன்ற அந்த சைடிஷ்லாம் செய்வோம், குழம்பு அதெல்லாம் செய்வோம் அல்லவா, அதை செய்யும் பொழுது தண்ணீரை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கொள் அப்படிங்கிறாங்க. அதுல கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக ஊற்றிக்கொள்ளுங்கள். உங்க வீட்டு தேவைக்கு செய்வீங்க, கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊற்றினா அதனுடைய அளவு என்ன ஆகும், கொஞ்சம் கூடாகும். கொஞ்சம் அதிகமாக தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய அண்டை வீட்டிற்காக பகிர்ந்து கொடுங்கள். கொஞ்சம் அதிகமாகிட்டீங்கன்னா அண்டை வீட்டுக்காக சேர்த்து கொடுத்துக்கலாம்ல. உங்க தேவைக்கு கொஞ்சம் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊற்றினா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு பகிர்ந்து விட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயு ஸதகா அஃதல், தர்மங்களில் மிகச்சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஹுதுல் முகில், ரொம்ப கம்மியான செல்வம் உடையவர், ரொம்ப கம்மியான செல்வம் உடையவர், அவருக்கு எவ்வளவு முடியுமோ, கம்மியான செல்வம் உடையவர் அவருக்கு எவ்வளவு முடியுமோ அதை தன்னுடைய அண்டை வீட்டாரிடமிருந்து அவர் ஆரம்பித்துக் கொள்ளட்டும், அல்லது
ஆரம்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த 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 தர்மம் தான் தர்மங்களில் மிகச்சிறந்த தர்மம் அப்படின்னா. ஏன்னா அவர்கிட்டயே செல்வம் கம்மியா இருக்கு, அதுலயும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லாம சங்கராசனம் பக்கத்துல உள்ளவங்க கொடுங்க, அல்லது உங்களுக்கு உறவுகளுக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படிங்கிறார். இதுதான் மிகச்சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்த ஹதீஸ் சுலைமான் இப்னு அராமி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீன் ஸதகா. ஒரு மனிதர் ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறார், ஒரு மனிதர் ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறார், அது தர்மம் தான். அது ஒரு தர்மம். ஒரு ஆளுக்கு ஒரு ஏழைக்கு கொடுக்குறாங்க, ஒரு உணவு கொடுக்குறாங்க, ஒரு சின்ன செலவுக்கு அடி கொடுக்குறாங்க. அந்த தர்மம் அந்த ஏழைக்கு கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது சதகத்து, அது தர்மம் தான். அதுவே சதகத்தும் கொஹி அலாதி அர்ரஹ்மின், ஒரு உறவுக்கு கொடுத்தார் என்றால், ஒரு ஏழைக்கு கொடுத்தா அது தர்மம், ஒரு தர்மம். அது வஹி அலாதி ரஹ்ம், அதே ஒரு உறவுக்கு கொடுத்தார் என்றால் இத்னானி சதகா, அவர் 2 தர்மம் கொடுத்ததாக ஆகும் அப்படிங்கிறார். சொன்ன ஹதீஸ்ல ஒண்ணு சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும், இன்னொன்னு உறவை அரவணைத்த நன்மை கிடைக்கும் அப்படின்னா. இதுல என்ன சொன்னாங்க, இத்னானி 2 தர்மம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. ஒண்ணு 2 தர்மம், ஒண்ணு சதகா கொடுத்த அந்த தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும், உறவை அரவணைத்ததும் சதகா தான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடத்துல உறவை அரவணைப்பதும் சதகா தான், நன்மை தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் அஹ்மது, திருமதி, நஸாயி, இப்னு மாஜா, தாரமி போன்ற கிதாபுகள் இடம்பெற்றிருக்கும். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார், யா ரசூலல்லாஹ் இந்தி தீனாருன், என்கிட்ட 1 தீனார் இருக்கு யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறார். ஆல அன்ஃபிக் அலா நஃப்ஸிக், நீ உனக்கு செலவு செஞ்சுக்கோப்பா அப்படின்னா. உன்கிட்ட 1 தீனார் தானே இருக்கு, நீ என்ன பண்ண, அன்ஃபிக் அலா நஃப்ஸிக், உனக்கு நீ தர்மம் செய்து கொள், உனக்கு நீ செலவு செய்து கொள். அடுத்து சொன்னார் அவரு, இந்தி ஆகர், இன்னொரு தீனாரும் இருக்கு யா ரசூலல்லாஹ், இன்னொரு தீனாரும் என்கிட்ட இருக்கு யா ரசூலல்லாஹ், அன்ஃபிக்ஹு அலா வலதிக, உன்னுடைய குழந்தைகளுக்கு செலவு செய்ப்பா, உன்னுடைய குழந்தைகளுக்கு செலவு செய். அடுத்து சொன்னார் அவரு, இந்தி ஆகர், இன்னொரு தீனாரும் இருக்கு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாரு. அன்ஃபிக் அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்ப்பா. அடுத்து சொல்றாரு, இந்தி ஆகர் யார சொல்றாரு, இன்னொரு தீனாரும் இருக்கு யார சொல்லலாம், அன்ஃபிக் அலா ஹாதிமிக, உன்னுடைய பணியாளர்களுக்கு, உனக்கு உன்னுடைய பணியை செய்யக்கூடியவர்களுக்கு செலவு செய்ப்பா. வகால இந்தி ஆகர் யார சொல்றாரு, இன்னொரு தீனாரும் இருக்கு யார சொல்லலாம் என்கிட்ட அப்படிங்கிறாரு. அந்த அலம், உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அண்டை வீட்டார்கள், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய நட்புகளில் யார் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறார்கள் என்பதை நீ அறிவாய். முதல்ல உனக்கு செலவு செய்யணும், உன் குழந்தைக்கு செலவு செய்யணும், உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்யணும், உன்னிடம் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்யணும். அடுத்து சொல்றாங்க, உன்னுடைய அண்டை வீடாக இருக்கலாம், உன்னுடைய உறவாக இருக்கலாம், உன்னுடைய நட்பு வட்டத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், இவர்களில் யாரு ஏழ்மையாக உள்ளவர்கள் என்று அந்த அலமும், நீ மிக தெரிந்தவன், அவருக்கு கொடு நீனு அது தீனார. அப்பனா செலவு என்பது முதல்ல நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு, தம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, அடுத்து நட்பு, உறவு, அண்டை வீடு, இதில் யார் மிக ஏழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரிசைப்படுத்துறார். அப்பனா நம்மிடம் இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா நீ பயன்படுத்திக் கொள். 2 இருக்குன்னா உன் பிள்ளைகளுக்கு கொடு, 3 இருக்குன்னா உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கொடு, 4 இருக்குன்னா உன்னோட இருக்கக்கூடியவர்களுக்கு கொடு, 5 இருக்கு அப்படின்னா என்ன பண்ண, உறவு, அண்டை வீடு, உன்னுடைய நட்பு வட்டத்தில் யார் ஏழ்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பட்டியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லித் தராங்க. வல்லோன் அல்லாஹ் நம்ம